நேர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினோடு நாம் விவாதிக்க போகிறோம். இந்த தலைப்பில் நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப முக்கியமான தலைப்பு. நம்மை நெருங்கி வருகிற நாடாளுமன்ற தேர்தல். அதில் கலைந்த இந்தியா கூட்டணி, கரையும் காங்கிரஸ், 2024 கூட்டணி இல்லா பொது தேர்தல் அப்படின்னு ஒரு தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த தலைப்பில் நாம் பேசுகிறது எப்போவுமே நம்முடைய விவாத நிகழ்ச்சிகள் ரொம்ப சமநிலையாகத்தான் இருக்கும். அது நம்முடைய நேயர்களுக்கு லட்ச மக்களுக்கு தெரியும். வாக்கு அரசியலில் வெற்றி பெறுவது யாராகவும் இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த இந்தியா கூட்டணி ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியாக நாம் பார்க்கப்பட்டது. சற்றேறக்குறைய அதிகபட்சமாக மோடிக்கு வருவதற்கு மிகப்பெரிய தடை ஏற்படுத்தும் வட இந்திய மாநிலங்களில் தவிர. அப்புறம் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை என்னென்னா, சரி எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் அது வளர்த்தது. நடுநிலையான மக்கள் சில நேரத்திற்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்கலாம் என்றெல்லாம் நம்பக்கூடிய ஒரு விவகாரம் இருந்தது. ஆனாலும் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம், முட்டல் மோதல் ஆப் கட்சியை வெளியேற்றி இருக்கிறது. மம்தா பானர்ஜி வெளியேறியிருக்கிறார். அவர்களுக்குள்ள ஒரு மோதல், கருத்து பிதற்றலும் போய்கொண்டிருக்கிறது பரஸ்பரம் ஒருவரை. மிக முக்கியமாக இதில் ஒரு கன்வீனியராக பிரதம மந்திரி வேட்பாளராக எதிர்பார்க்கப்பட்ட நீண்ட நெடிய ஜேபியினுடைய சீடர் என்றெல்லாம் புகழப்பட்டிருக்கக்கூடிய நிதிஷ்குமார் திடீரென்று அவர் பல்ட்டி அடிச்சிட்டார் அப்படின்னு தான் அவரை நம்ம சொல்லணும். அது அரசியலில் கூட்டணி என்பது சாதாரணமாகத்தான். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் ஒரு பெரிய தொய்வு என்னென்னா, அசோக் சவான் போன்ற மாபெரும் தலைவர்கள் கட்சியை விட்டு வெளியேறாங்க. இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பின்னடைவு? இது ஒரு பக்கம் வச்சிரும். அப்போ என்டிஏயில் மோடியினுடைய தலைமையில் பெரிய கூட்டணி இருக்கான்னா அங்கேயும் பெரிய கூட்டணி இல்லை. குறிப்பாக பார்த்தோன்னா அகாலிதளம் வெளியேறி இருக்கிறது. நிதிஷ் சேர்ந்திருக்கிறார். அவர் சேர்ந்த பிறகு மக்கள் எப்படி அவரை பற்றியான மனநிலையில் வாக்களிப்பார்கள் என்பது கேள்விக்குறி. ஆனாலும் இன்னும் பலரை, மிக முக்கியமாக சொல்லப்போனால் மிக முக்கிய அதிர்ச்சி தரக்கூடிய தலைவர்களும் கூட இன்னும் எஞ்சிய நாட்களில் பாஜகவுக்கு இடமாறி விடுவார்கள் என்று யூகமான தகவல்கள், ஊர்ஜிதப்படுத்த தகவலோடு சேர்ந்து வருகிறது. பேசுவோம் வாருங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு இதாயத்துல்லா அவர்களை நான் வரவேற்கிறேன். இதாயத்துல்லா சார் வாருங்கள். ஆம் ஆத்மி கட்சியினுடைய தோழர் கந்தசாமி அவர்களை நான் வரவேற்கின்றேன். வலதுசாரி சிந்தனையாளர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். ராமகிருஷ்ணன் சார், உங்களை நான் வரவேற்கிறேன் சார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சி ராமகிருஷ்ணன் சார். வணக்கம் ராமகிருஷ்ணன் சார், நான் முதல்ல சொன்னது ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? களம் எப்படி இருக்குது சார் தேசிய அளவில்? இப்போ அசோக் சவான்ல இருந்து ஆரம்பிப்போம் சார். சொல்லுங்க சார். ரைட். அசோக் சவான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவர் எஸ்பி சவான், அவர் வந்து சிஎம்மா இருந்தவர். அப்புறம் இவரும் சிஎம்மா இருந்தவர். அப்பாவும் சிஎம், பையனும் சிஎம்மா இருந்தவர். ஒரு பாரம்பரியமாக ஒரு குடும்பத்துல இருந்து வந்தவர். இன்ஃபேக்ட் நவம்பர் 2022 பாரத் ஜோடோ யாத்ரா வந்து தெலுங்கானாலேருந்து மகாராஷ்டிராவுக்கு இவருடைய மாவட்ட முழுமாக தான் நாந்தேந்து போகும்போது அவர் ரொம்ப மிக பிரமாதமா அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அவருக்கு அப்போ புகழ்ச்சி புகழப்பட்டார். ஓகே. ஆனா ஒரு வருட காலமாகவே அவர் அசோக் சவான் வந்து கட்சியிலேருந்து போயிடுவாரான்னு பேசப்பட்டிருந்தது. நிலையத்தில் நடந்து விட்டது. ஆனா இதுல அதை விட அசோக் சவான்ங்கிறத விட நீங்க பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால வந்து அந்த அவங்களுடைய இப்பொழுது இந்த சிவசேனா, சரத்பவார் கட்சி, அதாவது உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, சரத்பவாருடைய தேசிய காங்கிரஸ் கட்சி, அண்ட் தென் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ், அந்த முதல் 2 கட்சிகள்லயும் பிளவு ஏற்பட்டது. இது காங்கிரஸ் மட்டும் பிளவு ஏற்படவில்லை என்று இருந்தது. அது ஏதோ திருஷ்டி பற்றுமோன்னு நினைச்சிட்டு இப்ப அங்கிருந்தும் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படிதான் அதை நான் வந்து ஒரு லைட்டர் வீட்ல பாக்குறேன். பட் இப்ப இந்த தேர்தல் சமயத்துல வந்து பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா கட்சி மாறுவது என்பது ஒரு இயல்பு. ஓகே, அது இயல்பு. ரெண்டாவது அப்கோர்ஸ் இப்ப நீங்க முதல்ல நிதிஷ்குமார் போனாரு, அதுக்கப்புறம் வந்து ஆர்எல்டி இவர் ஜெயந்த் சௌத்ரி இந்த பக்கம் போயிருக்கிறாரு. ஓகே, இது வந்து அவங்களுக்கு ஒரு தொய்வு. அவங்க ஒரு தோல்வி அடைந்து விடவே, அதாவது அந்த ஒரு தோல்வி மனப்பான்மை வளர்த்துக்குள்ள தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னதான் இயல்பு.
அதனால இது வந்து நான் வந்து ஆச்சரியப்படலை. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் சில பேர் கூட போகலாம், பட் நடக்கும். அப்புறம் இவங்க பாஜக தரப்புல இருந்து சில பேர் வரலாம் போலாம், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரையில் இந்திய அரசியல்ல ரொம்ப வாடிக்கையான காட்சிகள். அதனால இதனாலேயே வந்து தேர்தலுக்கு முன்பே நம்ம இந்த கூட்டணி ஜெயிச்சு விடும், அந்த கூட்டணி ரொம்ப பிரமாதமா அது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அசோக் சவானை பொறுத்தவரையில் அவர் எதிர்பார்க்கப்பட்டதுதான். ஒரு விதத்துல அவர் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாகவே பேசப்பட்டு வந்தது, அது இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி ராமகிருஷ்ண சார்ட்ட கேட்டால் சரியாக இருக்கும். இப்போ ஆர்எல்டி வந்து சரண் சிங்குடைய மகன் அஜித் சிங்குடைய ஜெயந்த் சௌத்ரியோடு இப்போ தலைமையில் இருக்கிற அஜித் சிங்குடைய மறைவுக்கு பின் இப்போ நம்ம கேட்பது அவர்கள் ஜாட்டு வாக்குகளை ஒரு குறிப்பிட்ட மேற்கு பகுதிகளில் ஒரு டென்ட் பாப்புலேஷன் மக்கள் வாழுகிற இடத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் இந்த விவசாயிகளுடைய போராட்டம் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இரவும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தும்? உத்தரப்பிரதேசத்தில் அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடைபெற போகிறது என்பதை முன்னமே தெரிந்துதான் இப்பொழுது ஆர்எல்டியோட அவங்க கூட்டணி தெரிவிச்சாங்களாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கடந்த 2 இது ஏன்னா அவங்களுக்கு இப்ப இதனால வந்து இழப்பு வரலாம் காங்கிரஸ், இது பாஜகவிற்கு. அதுவும் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு, 2 மாதங்களுக்கு முன்பு இது நடக்க போறதுன்னா, சோ அதனால இப்ப இவங்க மூலமா ஏதாவது அந்த அந்த இழப்பு சேதாரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமோன்னு நினைக்கிறாங்களோன்னு எனக்கு தோன்றது. பட் இருந்தாலும் சமீப காலமாக அந்த ஜாட் ஆர்எல்டி கட்சிக்கு வந்து ஜாட்டு மக்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய செல்வாக்கு இல்லை என்பதுதான் ஒரு பொதுவான கருத்து. பட் இருந்தாலும் பாஜகவை பொறுத்தவரையில் என்னது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் அப்படிங்கிற ஒரு பாலிசியில வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்க வந்து இவரால எனக்கு 1% வரும் 2% வந்தாலும் அதையும் நான் சேர்த்துக்கிறேங்கிறது தான் அவங்களுடைய அணுகுமுறையாக இருக்கிறது. ராமகிருஷ்ண சார்ட்ட இன்னொரு கேள்வி, இந்த இந்தியா கூட்டணி உடைவதற்கு மிக முக்கிய காரணமாக காங்கிரஸ் தலைமை இருந்தது அப்படின்ட்டு நாம் படிக்கின்றோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மோடி மீது பாஜகவின் மீது ரீஜனல் பார்ட்டிஸை ரொம்பவே அடக்குமுறைகளை கையாளுகிறார்கள், நிதி ஆதாரங்கள் இல்லைங்கிற குற்றச்சாட்டு ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அப்படி என்றால் எல்லோரும் வருங்காலத்தில் பல சிக்கலை சந்திக்கும் என்று அவர்கள் அச்சப்படுகின்றார்கள், அரசு ஏஜென்சிகள் ஏவப்படுகிறது என்று எல்லா கட்சியும் சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் எல்லோருடைய வாழ்வியலுக்காக காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய இடத்துல ஏன் பங்கீடு கேட்க வேண்டும்? உதாரணத்திற்கு மமதாவோடு அட்ஜஸ்ட் செஞ்சு பார்த்து போயிருக்கலாம், ஆப்போடு டெல்லியிலும் பஞ்சாபிலும் அட்ஜஸ்ட் செஞ்சு போட்டிருக்கலாம், நிதிஷ்குமாரை வெளியே விடாமல் அவரை சேர்ந்திருக்கலாம். இப்படி பல தவறுகளை பெரிய மனப்போக்கில் காங்கிரஸ் செய்ததாக நீங்கள் அவதானிக்கின்றீர்களா? இல்லை காங்கிரஸ் இது சரி என்று சொல்ல விரும்புகிறீர்களா? இல்ல, காங்கிரஸ் நீங்க சொன்ன மாதிரி அகாமடேட்டிவா, அதாவது இப்பொழுது இந்த மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றன, அந்த சமயத்துல வந்து அவங்க வந்து ஒரு பேரளவிற்கு கூட யாருக்குமே அவங்க இடம் கொடுக்குற மாதிரி இல்லைன்ற மாதிரி, அதாவது ராஜஸ்தான்ல அந்த ஆர்எல்டி கட்சிக்கு மட்டும் இதை ஒரு இடம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அவரு அகிலேஷ் யாதவ் வந்து ரொம்ப அதுக்கு கண்டனம் தான் தெரிவிச்சாரு. சோ இந்த நீங்க வந்து இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற போவதற்கு ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி நடக்கிற தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல நீங்க உங்களுடைய இதை பெரிய இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கீங்க என்றால், அப்பொழுது மம்தா பானர்ஜி நடந்து கொள்வதோ இல்லாட்டா ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய இவர் நடந்து கொள்வதோ அதுல என்ன ஆச்சரியப்படுவதற்கு இருக்கு? அதுதான் நான் நினைக்கிறேன். அதனால காங்கிரஸே அந்த விஷயத்துல வந்து ஒரு தவறான முன்மாதிரியாக மாறிவிட்டது. ஓகே, ஒரு ஜனநாயகம். அதனால அவங்க வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க தவறு பண்ணிட்டாங்க. மற்றபடி பஞ்சாப்ல அவங்களுக்கு இன்னும் செல்வாக்கு இருக்கின்ற ஒரு மாநிலம். டெல்லியில வந்து ஓரளவிற்கு இருக்கின்ற, நம்ம ஒரேடியா இல்லைன்னு சொல்ல முடியாது பஞ்சாப்ல. ஆனா வந்து நீங்க அவங்களை கேவலப்படுத்துற மாதிரி நீங்க வந்து நடந்து கொள்வீர்களானால் அப்போ எப்படி அந்த கட்சி வந்து கூட்டணி வைப்பார்கள்? இல்லை, இப்போ அமிந்தர் சிங் வந்து பஞ்சாபில் இல்லாதது ஒரு ராஜபுத்தர் வம்சத்திலிருந்து இழப்பு, ஒரு தலித் தலைவரை கொண்டு வந்தார்கள், இது அவங்க பெரிய மிஸ்டேக் பண்ணதாக சொல்லப்பட்டது. அது ஒரு பக்கம், சித்துவினுடைய விளையாட்டு ஒரு பக்கம். இப்போ அங்க ஆப்பும் காங்கிரஸும் சேர்ந்திருந்தால் பிஜேபிக்கான வாய்ப்புகள் குறைந்திருக்குமா, இல்லது பிஜேபி 1-2 இடங்களில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பஞ்சாபில்? இல்ல, அது 2 பேரும் சேர்ந்திருந்தாங்கன்னா ஸ்வீப் தான், 13க்கு 13, அதுல சந்தேகமே இல்ல. சரி, அதுல சந்தேகமே இல்ல. சரி, இப்ப இன்னொரு ஜெயிக்கலையா நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் பாஜக நின்னாரு, இன்னும் ஜெயிக்கலையா அவரு. அதனால வந்து
காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது அவருக்கு செல்வாக்கு இருந்தது. சரி, இப்போ நிர்வாகி அதுல எல்லாம் சந்தேகம் இல்லை. பட் ஆனா வெளியில போன பிறகு அவரு செல்லாக்காசா போய்விட்டார். சரி, இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ நான் உங்களுடைய கேள்வி வைத்த விவாதத்தை நடத்த போறேன். மிகப்பெரிய அளவிற்கு கூட்டணிகள் பாரதிய ஜனதாவில் இல்லை. அகாலிதளம் வெளியேறி இருக்கிறார்கள். தற்போது நிதிஷ் வந்திருக்கிறார். அப்புறமா சௌத்ரி, நான் சொன்ன மாதிரி ஆர்எல்டியினுடைய சௌத்ரி இருக்கிறார், ஜெயந்த் சௌத்ரி. இது அல்லாமல் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா கபில் சிபல்லேருந்து G23 தலைவர்கள் சொல்லக்கூடிய குலாம் நபி ஆசாத், கபில் சிபல், முரளி தியோரோ, மெலிண்டோ, அசோக் சவான் நேற்றைக்கு சொல்லலாம், ஜோதி ஆதித்யராஜ் சிந்தியா, ஜிதின் பிரசாத், நான் மிதின் தியோரோ சொல்லிட்டேன், திபேந்திர ஹூடா, பன்வேர், ஜிதேந்திர சிங், அமிந்தர் சிங் வரைக்கும் போயிட்டாங்க. இது காங்கிரஸிலிருந்தும் பல தலைவர்கள் வெளியேறுவதையும் பிஜேபிக்கு கூட்டணியில் இந்த சிமிலாரிட்டிஸ் இன் பிட்வீன் டூ சைட்ஸ் நீங்க எப்படி எதிர்கொள்ளுறீங்க இந்த கேள்வியை? ஹூடா போகலன்னு நினைக்கிறேன். நீங்க ஹூடாவை தவறுதலா அது விட்டுருங்க. ஹூடா இல்ல திபேந்திர ஹூடா. ஆமா, அவர் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தது. பட் அப்புறம் அவர் அதை சரி பண்ணிட்டாங்க. அதை விட்டுருங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது காங்கிரஸ்ல இருந்து. அதாவது நீங்க காங்கிரஸுடைய சரித்திரத்தை நீங்க கடந்த 50 ஆண்டுகள் சரித்திரம் எடுத்து பாருங்க. அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் போவது அப்புறம் திரும்பி வர்றது இதெல்லாம் ஒரு வாடிக்கையாக இருந்திருக்குது. ஆனா இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் அது ஒரு இவங்க எல்லாம் போனாங்கன்னா இன்னும் பலகீனம் அடைந்து விடும் என்பதுல எனக்கு ஒன்றும் மயக்கம் இல்லை. ஓகே, அது பலவீனம் அடைந்து விடும். அதை தவிர்த்துக் கொள்வதுதான் காங்கிரஸுக்கு அழகு, நல்லது என்று நினைக்கின்றேன். பட் அவங்க இப்ப என்னன்னா, பாஜக யார் வந்தாலும் அழைத்துக் கொள்கிறோம், நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம் கதவை ரொம்ப ஓப்பனா பிரமாதமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். அதனால இவங்களுக்கு என்ன சொல்றது, இப்ப இங்கேருந்து போனா அங்கதான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு இது. இன்னொன்னு அது ஆளுங்கட்சி, நாடாளுமன்ற தேர்தலில் ரொம்ப பலமாக இருக்கிறது என்று கூறப்படுகின்ற ஒரு கட்சி, ஜெயிச்சிட போறாங்கன்னு சொல்லப்படுற கட்சி. ஸோ அதனால உங்களுக்கு நீங்க அவங்க மேல கேஸ் இருக்கு, கேஸ் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க. அரசியல் ரீதியில அரசியல் நலன்களை, உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் நலன்களை பார்த்தாலே எனக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்தாதான் நான் எனக்கு பிற்காலத்தில் ரெண்டா இருப்பேன், இல்லாட்டா என் பையன் வரணும், பொண்ணு வரணும்னு அப்படின்னு நினைக்கிறது இயல்பாக இருக்கிறது இந்திய அரசியல். அது சரியா தவறானது அனது வேறு. பட் இந்திய அரசியல் அது இயல்பாக இருக்கிறது. ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா அது இவங்க இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிள், அகாமடேட்டிவா இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க நிதிஷ்குமார் மேட்டர்ல கூட ஏதோ போன் பண்ணாரு, கிடைக்கல, விட்டேன், அவ்வளவுதான். கார்கேவுடைய ஒரு இது ரொம்ப கேஷுவலாக தான் நான் பாக்குறேன். அது அவ்வளவு ஒன்றும் நீங்க போனால் போகட்டும்ன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடுல எடுத்த மாதிரி இருக்கு. அப்படின்னா அவன் போகத்தான் போவாங்க. சரி, இப்போ இன்னும் நிறைய கேட்கலாம் உங்கள்கிட்ட. இப்போ சரி, முதல் கட்டமாக இருக்கு, இன்னும் நிறைய கேள்வி நான் வசப்படுத்தி வச்சுருக்கேன். ரெண்டாவது சுற்றில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் உங்கள்கிட்ட கேட்டதெல்லாம் பதில். இப்போது கந்தசாமி சார், சமாதானம் இல்லாத பல கேள்விகளை நம்முடைய தோழர்கிட்ட நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய கேள்வி அடுத்த சுற்றில் இருக்குது, சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா அலைன்ஸில் ஆம் ஆத்மியோட நிலைப்பாடு அரவிந்த் கெஜ்ரிவால் திருப்பி சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்தியா அலைன்ஸில் இருக்கிறோம். பஞ்சாபில் மட்டும் 2 பார்ட்டியுமே தனியாக நிற்கிறது தான் விரும்புகிறோம், அதனால் 2 பார்ட்டியும் தனியாக நிற்க போகிறோம். இதை தவிர காங்கிரஸில் என்ன பிரச்சனை எங்களுக்கு அப்படின்னா, கூட்டணி பற்றி பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு அக்கறைப்பட மாட்டேங்காங்க. அவங்க ஒரு சைடு கார்கேவும் பிஸியாக இருக்கார், ஒரு சைடு ராகுல் காந்தியும் பிஸியாக இருக்கார். கூட்டணி சார்பாக ஒரு மத்தியில் ஒரு லீடர் இருந்து பேசுறதுக்குன்னு ஒரு லீடரே இல்லை, ஒரு கனெக்டிவ் பாயிண்டா யாருமே இல்லை. தலைவர் பிஸியா இருக்காரு, எல்லாருமே ஒரு வகையில் ஆம் ஆத்மி அவங்க நீங்க சின்ன பார்ட்டி நெக்லெக்ட் பண்றாங்க, இப்பதான் வந்திருக்கீங்க, இல்லை எங்களை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ஒரு ஈகோ அதெல்லாம் இருக்கலாம். இது எல்லா இடத்துலையும் இது இயல்பு தான். கந்தசாமி, நீங்க குஜராத்தில் 13% அவங்கள்ட்ட தான் பறிச்சிருக்கீங்க. இல்லை, நான் சொல்றேன் என்னன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மாறிக்கிட்டே தான் வருது. எல்லாம் மாறி, எல்லா ஸ்டேட்டும் மாறிங்களா நாடு. அதனால் இது எழுதி போட்டு பட்டா கொடுக்குற சொத்து கிடையாது. மக்கள் மனசை வென்று மக்கள் ஓட்டு போடுறாங்க, சரிங்களா? அதனால் சில விஷயங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ மோடி மக்கள் மனதை வென்று தான் வெற்றி பெற்றிருக்காரு, ஹூஎவர் மேபி. ஓகே, ஆனால் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளுடைய கொள்கைகளை நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்களால் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி எல்லாரும் சேர்ந்து தேர் இழுக்கணுமே தவிர, இங்கே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, கனெக்டிங் பாயிண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. மற்றபடி ஈகோ இன்னும் தலை தூக்கி நிற்குது காங்கிரஸ். ஆமாம்,
இந்த ஈகோவை அவங்க குறைக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதை குத்தி காட்டணுங்கிறது அவசியம் இல்லை. இன்றைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு இந்தியா அலையன்ஸ் வின் பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இப்போ கூட நாங்கள் டிக்ளேர்லாம் பண்ணிட்டோம் நிறைய இடத்துல. அதையும் சொல்லி தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அவங்க 2 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஒன்று, டெல்லியில் கேட்கும்போது நாங்கள் பெரிய கட்சி, எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும் அப்படின்றாங்க. எப்படி பெரிய கட்சின்னா, அங்கே 0 எம்எல்ஏ 0 எம்பி 9 கவுன்சிலர் தான். அவ்வளோதான். சதவீதம் பார்த்தாலும் கம்மி. அப்படி பார்த்தீங்கன்னா குஜராத்தில் நாங்களும் 15% வச்சுருக்கோம், 5 எம்எல்ஏ வச்சுருக்கோம். நீங்கள் டெல்லியில் என்ன சினாரியோ வச்சுக்கிட்டு என்ன மாதிரி கால்குலேஷனில் முடிவு எடுக்கீங்களோ அதை அப்படியே குஜராத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா? அப்ளை பண்ணால் அது ஓகே. ஆனால் குஜராத்துன்னு வரும்போது நாங்கள் பெரிய கட்சி, உங்களுக்கு 1 சீட்டு கூட கிடையாது, இல்லை 1 சீட்டு இப்படிங்காங்க. ஆனால் டெல்லின்னு வரும்போது எங்களுக்கு பாதி. நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ வந்து இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அடுத்த கட்டம் இப்போ நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி தேசிய கட்சிங்கிறத ஃபஸ்ட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா மக்கள் கொடுத்துருக்காங்க அங்கீகாரம். மக்கள் கொடுத்த அங்கீகாரம்படி 4 மாநிலத்தில் நாங்கள் மாநில கட்சி அந்தஸ்து பெற்று சட்டப்படி தேசிய கட்சியாக இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் கூட்டணியெல்லாம் வச்சு எங்களை நிரூபிக்கலை. எல்லா இடத்துலையும் தனியாக நின்றுருக்கோம். நீங்கள் மற்ற எல்லா கட்சியும் மாநில கட்சியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆம் ஆத்மியை ஹேண்டில் பண்ணுறது சரியாக கிடையாது. நீங்கள் கூட மற்ற எல்லா மாநிலத்திலும் நீங்கள் நேரடியாக பாஜகவோட போட்டி போடுற மாநிலம் இல்லாமல் மற்ற எல்லா இதுலேயும் கூட்டணியில் தான் எம்எல்ஏ எம்பி வாங்கியிருக்கீங்களே தவிர ஆம் ஆத்மி எல்லா இடத்துலையும் தனித்து எம்எல்ஏ வாங்கியிருக்கோம், தனித்து எம்பி வாங்கியிருக்கோம், தனித்து கவுன்சிலரு சேர்மனு எல்லா இடத்துலையுமே தனித்து தான். அப்போ இது வந்து பியூராக உள்ள நீங்கள் மெரிட்டு. இந்த மெரிட்டை வந்து நீங்கள் வேறு எங்கேயும் கம்பேர் பண்ணவே கூடாது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான இடத்தை ஒதுக்கிட்டு ஈஸியாக பேசி சீக்கிரம் முடிச்சுட்டு எலெக்ஷன் கேம்பெயின் மூடுக்கு போகணும். இன்னமுமே நம்ம வந்து சீட் ஷேரிங்லேயே இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எலெக்ஷனுங்கிறது வின் பண்ணுறதுக்கு ஆம் ஆத்மி நாங்கள் நம்புறது எலெக்ஷனில் நின்னா வின் பண்ணணும், வின் பண்ணுறதுக்கு நிற்கணும். சும்மா நிற்கிறத நம்ம கடைசி வரை இழுத்துட்டு போய் யாரையாச்சும் ஒருத்தரை வேட்பாளராக போடலாம். கந்தசாமி, அதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு நம்புறீங்களா? நாங்கள் இருக்குன்னு நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். எங்களை பொறுத்தவரை பஞ்சாபில் தனித்து தான் போட்டி, மீதி எல்லா இடத்துலையும். அது எப்படி சரியாக வரும்? ஆடு உறவு குட்டி பகைங்கிற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா கேரளாவில் அவங்க அப்படி தானே ஆடு உறவு குட்டி பகையில் தானே இருக்காங்க. இது இட்ஸ் ஆல் இன் தி கேம். இது இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்குது, இப்போ அங்கே நடக்குது. ஸோ நீங்கள் பஞ்சாபில் தனிச்சு நிற்க போறீங்க. ஆமா, 2 பார்ட்டியுமே அதெல்லாம் இது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்காதா? கேரளாவை நீ இவ்வளவு நாள் நீங்க இப்போ பிஜேபிக்கு ஏதாவது கிடைச்சா பெருசாக்குவாங்க. அது அரசியல் சித்தாந்தம். என்னப்பா கேரளாவில் இங்கே சண்டை, அங்கே பேசுறாங்க, பஞ்சாப்ல கூட்டு. 20 வருஷமா இருக்கிறத இன்னைக்கு புதுசா பேச போறது கிடையாது. சரி, இந்த பஞ்சாபோட விஷயம் எங்கேயுமே டிபேட்டா வரலையே. நீங்கள் கேட்குற அளவுக்கு அது ஒரு பெரிய டிபேட்டெல்லாம் வரல, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்தியா அலைன்ஸ் சில விஷயங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்தியா அலைன்ஸ் கொள்கை அளவுலலாம் கூட்டணி கிடையாது, எங்கேயுமே இல்லை. நாங்கள் தேசிய அளவில் ஒரே அஜெண்டா பிஜேபியை ரிப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்னா சில விஷயங்கள் சொல்லும்போது கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். ஆம் ஆத்மி எந்த இடத்துலையும் யாரு கூடயும் கூட்டணி வச்சது கிடையாது. எங்கள் மேலே உள்ள இதே வந்து யார்கிட்டயாச்சும் ஒருத்தர்கிட்ட ஒரு மேடையை ஷேர் பண்ணிட்டாலே அவங்க ஒரு ஊழல் கட்சி, நீங்கள் எப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னு இருந்த மக்களுடைய மனநிலை இன்றைக்கி இந்தியா அலைன்ஸை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் ஊழலை விட இன்றைக்கி மதவாதம் பெருசு, அதை தாண்டி நம்ம இந்தியாவை கொண்டு போகணும் அப்படிங்கிறது மக்கள் அந்த மனநிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ காங்கிரஸும் சரி மற்ற கூட்டணி கட்சிகளும் சரி இதை எப்படி பயன்படுத்துறது மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கேள்வி, நம்ம தான் நம்ம ஈகோவில் பேசிக்கிட்டு இருக்கோம். முதல் கட்ட கேள்வி, எப்பவுமே ஆம் ஆத்மி மீது ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவா அப்படிங்கிற வந்திருக்கு. உங்களுடைய தலைவர் வசீம்கிட்டே நான் பேட்டி கண்டிருக்கேன், இதே ஜெயா பிளஸ் அரங்கத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அவர் என்கிட்ட பதில் சொல்லியிருக்காரு, பரவாயில்ல, அரசியலில் வேடம் போட வேண்டியது வேடம் போட்டு தான் ஆக வேண்டும். இப்போ நான் என்ன கேட்குறேன், ராம் மீது யாருக்கும் டவுட் இல்லை, அவரை கடவுளாக பார்ப்பதோ பூஜிப்பதோ. இது அரசியல் ராமர் என்பதற்காக பல பேர் அந்த கோயிலுக்கு செல்வதை தடுத்தார்கள். ஆனால் நேற்றைய முன்தினமோ 4 நாளைக்கு முன்னாடியோ உங்கள் தலைவர் போயிட்டு வந்திருக்காரு. இது வாக்கரசியலில் எந்த மாதிரி தாக்கத்தை? அவர் இன்னைக்கு போல சார், அவர் எப்போதுமே ராமரும் அனுமன் பக்தர். ஆமா, அனுமன் கொண்டுகிட்டு இருக்கவர் தான். நீங்க ஒரு பக்தியை அரசியலுக்குள்ள கொண்டே வராதீங்க. அவர் அரசியலுக்காக எதுவும் போறதில்லை. அவர் ஒரு நல்ல பிஜேபி பண்ணது அரசியல் இல்ல, அதுவும் பக்தி தானே. இப்ப ஆம் ஆத்மி வந்து அரசியலுக்காக பண்ணல, ராமுடைய அன்பினால தான் இன்னைக்கு ராம் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. உடைத்து கட்டதா அதெல்லாம் கேள்வி இல்லை. இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து அபுதாபியில வந்து கட்டி அணைக்கிறாங்க, ஈகர்லி வெயிட்டிங். நீங்க வந்து ஒரு வாதத்துக்கு நீங்க என்ன பேசினாலும் பீப்புளுக்கு தெரியும் எது வந்து வாக்கு அரசியலுக்காக செய்தது,
எது வந்து பக்தியால் செய்கிறது அப்படின்னு. சரிங்களா? பிஜேபி செய்கிறது எல்லாமே வாக்கு அரசியலுக்காக தான். அப்படிதான். கோயிலுக்கு போனாலும் அவங்க அதை ஓப்பனா ஒத்துக்கிறாங்களே. இது எப்படி நீங்க சொல்றீங்க? அவங்க அதை ஓப்பனா ஒத்துக்கிறாங்களே. அவங்களே சொல்றாங்க நாங்க வாக்குக்கு தான் ராமனை கும்பிட போறோம். நாங்க இந்துத்துவ கட்சி, நாங்க இந்துக்களுக்காக மெஜாரிட்டி எதுவோ மெஜாரிட்டியை ஒன்று சேர்க்கிறோம், இது இந்து நாடு அப்படிங்கிற லெவல்ல தானே சார். இன்னைக்கு அபுதாபியில போனா ஷேக்குகள்லாம் மோடிக்காக காத்திருக்காங்க சார். அவ்வளவு துறையில மோடி மட்டும் இல்ல சார், இந்தியாவுடைய பிரதமர் யாரா இருந்தாலும் அந்த மதிப்பும் மரியாதையும் இருக்கதான் செய்யும். மன்மோகன் சிங் போகும்போது இல்லையா? யார் இல்லங்க, வெளிநாடுகள்ல போகும்போது வரவேற்பு அப்படிங்கிறது. சார் மன்மோகன் சிங் பேச மாட்டார் சார். மோடி அப்படி இல்லை சார். அவருடைய சின்ன விஷயங்கள் கூட பெருசா சொல்லக்கூடிய ஒரு அரசியல் ஆளுமை கொண்டவர். அதை ஒத்துக்கிறீங்களா? மன்மோகன் சிங் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பார், ஏதாவது கேட்டா பதில் சொல்லுவார். சரியா? சரிதானா? இதாயத்துல்லா அவர்களை நான் வரவேற்கிறேன். இதாயத்துல்லா சார், நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறது, நாங்கள் எங்கள் தாத்தா மிகப்பெரிய ஆள், அவருக்கு ஒரு 1000 ஏக்கர் இருந்துச்சு. எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக விற்று ஒரு 500 ஏக்கர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணமாரெல்லாம் வந்து ஒரு 100 ஏக்கர் ஆகிட்டான். இப்போ நான் வந்து 2000 ஏக்கர் தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படிலாம் பேசுகிறவங்கள நாங்கள் பார்த்துருக்குறோம். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் இருக்குது. ஒரு உதாரணத்திற்காக என்னுடைய நேயர்களுக்காக நான் சொல்கிறேன். அதுக்காக நான் உங்களை தவறாக சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்பீடு நான் தவறாக நினைக்கல. இந்த மனப்பீடில் இந்த இந்தியாவின் அரசியல் களத்தை புரிந்து நீங்கள் அஜய் செய்யலன்னு எல்லாருக்கும் ஒரு பார்வை இது யார்கிட்ட இருக்குன்னா காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள்ட்டே இருக்குது. நான் வந்து ஒரு 1000 பேர்கிட்ட பேட்டி எடுத்து அந்த பேட்டியினுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறேன் சார். நீங்கள் எப்படி சார் அதை பார்க்க? சுபியான் மட்டுமல்ல, ஜேப்ளஸ் டிவியுடைய தலைப்பே வந்து காங்கிரஸுக்கு எதிரான தலைப்பாகவும் பாஜகவுக்கு ஆதரவான தலைப்பாகவும் இருக்கு. அதனால நம்ம பேசிதான் ஆகணும். எப்படி எப்படி இருந்தாலும் உங்க தொலைக்காட்சியுடைய நோக்கம் வேற, போக்கு வேற, எதுவாக இருக்கலாம். ஆனா இங்க வந்து உட்கார்ந்து பேசணும் முடிவு வந்துட்டா அது யாரு நீங்க எதிர்த்தாலும் பேசிதான் ஆகணும். காய்ந்த மரம் கல்லடிபடும். காங்கிரஸ் என்றுமே காய்ந்த மரம் தான். காங்கிரஸ் வந்து திடீர்னு பூதகரமா வந்து பிஜேபி அல்ல. இது பல்லாண்டு காலமாக இருக்கிற கட்சி, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட கட்சி, மக்களுக்காக, அது ரைட் டு எஜுகேஷனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து மக்களுக்கு உணவு கொடுத்த, ரேஷன் கொடுத்த விஷயமா இருக்கலாம், மக்களுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு கொடுத்த விஷயமா இருக்கலாம், வங்கிகளை தேசியமயமாக்குறதா இருக்கலாம், இந்தியாவில் பாகிஸ்தானோட சண்டை போட்டு பாகிஸ்தானுக்கு ஒரு நாடை உருவாக்குனதாக இருக்கலாம், இந்த பக்ரானங்கள் போல பல பெரிய அணைக்கட்டுகள் கட்டினதாக இருக்கலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் உருவாக்குன அந்த காங்கிரஸாக இருக்கலாம், வித்து திங்கிற பாஜகவும் இருக்கலாம். பிரச்சனை எங்கே வருதுன்னு சொன்னால், மக்களுக்கு வந்து யார் நல்லவர்கள் யார் அல்லவர்கள்னு புரியணும். புரியறதுக்கு நடுவில் வந்து பாஜக இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம். நாளைக்கு என்ன பிரச்சனை என்ன? இன்றைக்கு நீங்களே பேசும்போது தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னீங்க. எங்கிட்ட இருந்து அசோக் சவான் மாதிரி 1-2 பேர் போகிறாங்க. ஆனால் பாஜக இருந்து பல கட்சிகளே போயிடுச்சு, கூட்டணி கட்சிகள். நீங்கள் காஷ்மீரில் வந்து மெஹபூபா முஃப்தியில் இருந்து, பஞ்சாபில் அகாலிதளில் இருந்து, லோக்தள் வந்து ஹரியானாவில் இருந்து, நம்முடைய உத்தவ் தாக்கரே, இப்படி எல்லாரும் அவங்க இருந்தவங்கலாம் போயிட்டாங்க. எங்கள்கிட்ட நாங்கள் கூட்டணி சேரும்போதே என்ன சொன்னோம்னு சொன்னால், கம்யூனிஸ்டாக இருந்தாலும் கேரளாவில் நாங்கள் தனியாக நிற்போம், மோடி இருக்கிறதுல ஒன்றா இருப்போம். ஆம் ஆத்மியாக இருந்தாலும் எங்கே தனியாக நிற்கனாலும் நிற்போம், சேர்ந்து நிற்கிறனாலும் நிற்போம். இதே ஆம் ஆத்மிக்கு முதல்ல வெற்றி பெறும்போது அவர்களுக்கு தேவையான இடங்களை காங்கிரஸ் கொடுத்தனால தான் அவர் முதல்வராக வந்தார். முதல் முறையில் நாங்கள் ஆதரவு கொடுக்கும்போது கொடுக்கத்தான் செஞ்சோம். அன்றைக்கி ஆம் ஆத்மிக்கு கொடுக்கலைன்னா அன்றைக்கி பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஆம் ஆத்மி இல்லாமல் கூட போயிருக்கலாம், அது வேறு விஷயம். எங்களுக்கு ஆம் ஆத்மிக்கு ஒரே நிலைப்பாடு, பாஜகவை எதிர்க்கணும். ஏன்னா அதான் இந்திய மக்களுக்காக நாங்கள் எதிர்க்கிறோம். கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ நாங்கள் விட்டு பாருங்க, நாங்கள் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறதில்லை, கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இது அப்படி இல்லை. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்துடைய கட்சி தலைமைகள் என்ன முடிவு எடுக்கிறத கேட்டு தான் அகில இந்த தலைமை எடுக்கணும். ஒரு தமிழ்நாடு மாதிரி அல்லது ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தனி கட்சிகள் மாதிரிலாம் இந்த கட்சி முடிவு எடுக்க முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் இந்தியா கூட்டணி அமைக்கும் போதே இதுதான் பேசிக்கிட்டோம். தேர்தலுக்கு முன்னால் முடிந்த மாநிலங்களில் நாங்கள் ஒன்றிணைவோம், இல்லாத மாநிலங்களில் நாங்கள் போட்டியிட்டு தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒன்றிணைவோம். இதுதான். இப்போ நாங்கள் போய் மேற்கு வங்காளத்தில் போய் என்ன செய்ய முடியும்? 3 பெரிய கட்சி எதிரெதிரான கட்சி, ஏதாவது 2 கட்சி தான் இணைய முடியும், இல்லைன்னா இணைய முடியாது. அது கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் இணையதா, காங்கிரஸும் மம்தாவை இணைகிறாங்களா பார்க்கணுமே ஒழிய. இப்போ
எப்படி திரு கெஜ்ரிவால் அவர்கள் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கோம்னு சொல்கிற மாதிரி செல்வி மம்தா பானர்ஜி நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோம் சொல்கிறோம். இது தேர்தல். அதே மாதிரி கம்யூனிஸ்டில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், கேரளாவில் 2 பேர் எதிராக போட்டியிடுவோம். அதெல்லாம் முக்கியம். இந்த நிலைமை இதுக்கு முன்னால் 2019 இல்லை, இன்னைக்கு இருக்கு. அதை விட எங்களுக்கு ஒரு பெரிய கூட்டணி இன்னைக்கு வந்திருக்கு. என்ன கூட்டணி யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் 2 மடங்கு விவசாயிகள். இந்த விவசாயிகளுடைய கூட்டணி இன்னைக்கு வந்திருக்கு. எப்படின்னு சொன்னால், கம்சன் பெரிய மன்னன் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் சாதாரண கிருஷ்ணன்ட்ட தோத்து போனார். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது இல்லை, மகாபாரதம் தெரிஞ்ச விஷயம். மோசஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் சாதாரண ஆள். ஃபாரோங்கிற மன்னனை எதிர்த்தாரு. சாதாரண ஆளுங்கிறதுக்காண்டி என்ன ஆச்சு, ஃபாரோ தோத்து போனார். இதுதான் உலக வரலாறு. அது அரக்கனா இருந்தக்கூடிய ராவணன்னு சொல்றாங்கல்ல, அந்த சொல்லக்கூடிய நான் அதை ஏற்றுக்கிறேன்னா இல்லையா வேற விஷயம். அந்த ராமன், சாதாரண ராமன் சாதாரண குரங்குகளை வைத்து கொண்டு வெற்றி பெற்றார்னு சொல்றாங்க. விஷயம் அவ்வளவுதான். எங்களுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. மனிதன் என்னனாலும் இறந்துட்டு போகட்டும், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கான். இன்னைக்கு பாருங்க, இந்தியா முழுக்கும் விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக பாஜகவை எதிர்க்கிறார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த 500 பேரை இறப்பதற்கு காரணமாக இருந்த பாஜக, நாங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுவோம்னு சொன்ன பாஜக, இன்னைக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச விலையை நாங்கள் சட்ட ரீதியாக கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது? திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லுது. இன்னைக்கு எந்த விதமான இது கடனை ரத்து பண்ணல. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப 70,000 கோடியை நாங்கள் ரத்து பண்ணோம். அப்ப யூரியா குறைஞ்ச விலையில கொடுத்தோம் மானியம் வச்சு. அப்ப இவங்க யூரியா விலையை ஏற்றி விட்டு விவசாயிகள் விலையை வைக்கும் போது வைக்க முடியும். நான் கேட்கிறேன், அதை பத்தி பேச எங்க கூட்டணி பெரிய கூட்டணி சொல்ல வரீங்க, கரையும் கூட்டணின்னு சொல்லிருக்கீங்க. அது கரையாத கூட்டணி. நீங்க நினைக்கிறது வேற, நடக்க போறது வேற. எங்களுக்கு நினைக்கக்கூடியது இதுதான் நடக்கும். இன்னைக்கு இந்தியா முழுக்க நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நீங்க 10-11 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிருக்காங்க. 5 நிமிஷத்துல நீங்க முதல் பேசியவர் 11 நிமிஷம், இரண்டாவது பேசியவர் 10 நிமிஷம். எனக்கு 5 நிமிஷத்துல நீங்க இதெல்லாம் கணக்கு பார்த்து வச்சிருக்கீங்க. சரியா சுஃபியான் கொடுக்கறாரு. ஏன்னா உங்க தலைப்பு என்னன்னா, காங்கிரஸுக்கு எதிரான ஒரு தலைப்பா இருக்கும்போது இந்த இதுல நீங்க என்ன செய்யணும், காங்கிரஸுக்கு கூடுதலா டைம் கொடுக்கணும். நீங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு எதிராக பேசும்போது நீங்க என்ன செய்யணும், நியாயமா நடக்கணும். நியாயமான ஒரு தொலைக்காட்சி, அதுல நீங்க ஒரு நெறியாளரா இருக்கீங்க. 5 நிமிஷத்துல நில்லுங்கன்னா பாதி நேரம் 5 நிமிஷம் ஆயிரக்கூடாது. சொல்லுங்க உங்க கருத்து வைங்க. சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு எங்களை பொறுத்தவரை பாஜக தான் கரைஞ்சு போனது, கூட்டணியால் கரைஞ்சு போனது. எங்கள்ல கட்சியில 1-2 பேர் போலாம். உங்களுக்கு தெரியுமா, தெலுங்கானாவுடைய தேர்தல்ல பாஜகவிலிருந்து கூட்டமா வந்தாங்க. அதே மாதிரி கேஆர்எஸ்ல பிஆர்எஸ் கூட்டமாக வந்தாங்க. அதனால நாங்கள் என்ன பெரிய சந்தோஷப்பட்டுக்கிட்டோமா? மத்திய பிரதேசத்தில் கூட்டமாக காங்கிரஸுக்கு அலையா பாஜகவுடைய எம்பிக்கள் எல்லாம் வந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன, பாஜக தான் ஜெயிச்சிச்சு. யோசிச்சு பாருங்க. இந்த ஆளுங்க வர்றதெல்லாம் இல்லை. இந்த ஆயாராம் கயாராம் என்பது உலகத்தில் என்றைக்குமே உண்டு. உங்களுக்கு இந்திரா காந்தியை விட்டு பல பேர் போனாங்க. 1980 என்ன நடந்துச்சு தெரியுமா? பெரிய பெரிய தலைவர்கள், சவான், அதே மாதிரி இவர் ஜெகஜீவன் ராம், அதே மாதிரி மொரார்ஜி தேசாய், இவங்களெல்லாம் போயும் கூட அதான் 3 வருஷத்துக்குள்ள இந்திரா காந்தி வந்தாங்க. ஆளுகள் முக்கியம் அல்ல. இதே பழைய காங்கிரஸும் புதிய காங்கிரஸ் இருக்கும்போது இதே நிலைமை தான். அதனால இந்த ஆளுகளை மக்கள் பார்க்க மாட்டேன். இப்போ நிதிஷ்குமார் மேல எந்த அளவுக்கு கோபம் இருக்காங்களோ, பாஜகவுக்கு கிடைக்கிற வாக்குகள் கூட நிதிஷ்குமாருக்கு கிடைக்காது. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மகாராஷ்டிராவில் இன்னைக்கு யார் யாருக்கு சண்டை? பாஜகவுக்கும் அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனாவும் குண்டு ஒருத்தரை நோக்கி துப்பாக்கியில சுட்டிருக்காங்க. இப்ப மக்கள் மத்தியில் அந்த அதிருப்தி இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டா, அது ஷாக் ஆயிடக்கூடாது. உத்தவ் தாக்கரேயோடு ஒரு பேச்சு நடந்து வருகிறது பாஜகவுக்கு என்ற செய்தியும். நீங்க கூட நடுவராக கூட இருக்கலாம், தப்பு இல்லை, அது உங்க வேலை. அது யாருன்னு தப்பு நடுவராக இருக்கலாம். நான் அந்த விஷயத்துக்கு வரல. யார் வந்தாலும் யார் போனாலும் கவலை இல்லை. மக்கள் தான். இன்னைக்கு விவசாயிகள் கூட்டணி எங்களுக்கு வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. அப்ப ஓவராலா பார்க்கும்போது காங்கிரஸ் ஒன்னும் கரையல, பாஜக ஏற்கனவே கரைந்து கொண்டு 0 நிலையில் நிக்குது. மக்களும் எதிராக போயிட்டாங்க, விவசாயிகளும் எதிராக போயிட்டாங்க. இந்த நிலையை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். காலம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். எங்களை பொறுத்தவரை நாங்க வெற்றி பெறலாமா இல்லையான்னு இல்லை, இந்திய மக்கள் தோல்வி வருகிறார்கள்.
400 ரூபாய்க்கு கேஸ் வாங்கினவங்க இன்னைக்கு 900 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரிசி உங்களுக்கு தெரியும் 24 ரூபாய்க்கு வித்த அரிசி இன்னைக்கு 59 ரூபாய்க்கு விற்குது. துவரம் பருப்பு 79 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 140 ரூபாய்க்கு விற்குது. அதுல வேற புதுசா பாரத் அரிசின்னு அந்த ரேஷன் அரிசியை 2 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு கொடுக்குற அரிசியை கொண்டு வந்து 29 ரூபாய்க்கு கொடுக்க போறாங்களா? இந்த ஏமாத்து வேலை வாங்கி ரேஷன் அரிசி வாங்குற பல பேர் யூஸ் பண்றது இல்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா மக்கள் கூட்டணி, விவசாயிகள் கூட்டணி, ஒட்டுமொத்த பெண்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய பாலியல் வன்முணர்விலிருந்து எல்லா தவறுகளையும் தாண்டி எங்களுக்கு எல்லா மக்களும் ஒட்டுமொத்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் பாஜக ஜெயிக்க முடியுமே ஒழிய இல்லைன்னா இன்னைக்கு அவங்க எப்படி நான் 400 ஜெயிப்பேன் 370 ஜெயிப்பேன்னு சொல்ல முடியுது? அவங்க கையில தேர்தல் கமிஷன் இருக்கு. நீ உச்ச நீதிமன்ற கூட தேர்தல் கமிஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மந்திரி உச்ச நீதிமன்றத்தை உருவாக்குறாங்க. நம்பிக்கை இல்ல, அதனாலதான் கரைஞ்சு போகுது ஆட்சி, கட்சி கரைஞ்சு போயிட்டு ஒரு விஷயம் இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியமா நடத்தணும். நான் உங்களுக்காக நான் ஒரு டிஸ்பாரிட்டியே சொல்ல மாட்டேன். நீங்க அவர் குறுக்க போனதே நீங்க கேட்கல. நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. 12 நிமிஷம் பேசிட்டே போறீங்க. வாசுதேவன் சார் உங்களுக்கு நான் ஏன் பாட்டுக்கு நான் பேசுவேன், உங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க. நீங்க சொல்லுங்க. அது யாரா நீங்க கேக்குறது? ஒரு நிமிஷம் இருங்க. அந்த வார்த்தை அவர் அம்மா சரி விடுங்க சார். நான் பாட்டு அவர் காங்கிரஸ் கட்சி நீங்க அவரை கூட்டி பேச சொல்லுங்க. அப்படி கிடையாது. தேர்தல் கமிஷன் பத்தி நீங்க சொன்னீங்க. தேர்தல் கமிஷன் பத்தி நீங்க சொன்னீங்க. அதுக்காக நான் சொன்னேன். நீங்க வேற இவ்வளவு வருஷம் நீங்க தேர்தல் கமிஷன் வாதத்தை வந்து நல்லா கொண்டு போணுமா? இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும். கொஞ்சம் இருங்க சார். பரவாயில்லை. அவர் உங்களுடைய நண்பர் சார். அவர் உங்களுடைய நண்பர். நண்பர்களா பேசும்போது நான் ஏன் கருத்தை பேசுறேன். உங்க நண்பர். அவர் உங்க நண்பர் தான். உங்க நண்பர் தானே இதாயிரத்துல. ரைட், நீங்க சொல்லுங்க. இதாயிரத்துல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சார் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி கரையவில்லை, பாஜக தான் கரைகிறது அப்படின்னு நண்பர் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்க போறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சொல்லுங்க. நன்றி சார். நீ உண்மையிலேயே பார்க்க போனா காங்கிரஸ் கட்சி கரைந்து கொண்டுதான் இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா காங்கிரஸ் கட்சி எதிர்காலத்தை ஒழுங்கா பேசுறேன். என் பாட்டுக்கு நான் பேசுறேன். உங்க பாட்டுக்கு நீங்க பேசுறாங்க. அதுக்கு சாட்சி வயசுக்கு தகுந்த மாதிரி பிறரை மதிக்கணும். கொஞ்சம் ஐயா பேசுங்க. வாசவன் ஐயா மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. அவர் பாசமா உங்க மேலே பாசம் சார். ஆனா தொப்பி போட்டுருக்காரு. அவர் மேலே பாசம் சார். எல்லாரும் மேலே பாசம் கருத்தா சொன்னாரு. நான் ஏதாவது ஏத்தனா ஐயா காங்கிரஸ் விரோதமா பேசுறா. நான் ஏத்தனா தப்பு இல்ல. அவர் கட்சிக்கு அவர் பேசுறாரு. ஸ்டாப் பண்ணலாம். நேரத்தை ஸ்டாப் பண்ண கூடாது. சொன்னா அவரை மியூட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது காங்கிரஸ் கட்சி ஏன் கரைஞ்சிட்டு இருக்குன்னு காரணம், அதாவது 1984 அப்புறமா காங்கிரஸ் கட்சிக்கு என்றைக்குமே அறுதி பெரும்பான்மை கிடைச்சி கிடையாது. நரசிம்மராவ் பீரியடில் 1991 அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல. அதுக்கப்புறமா 2009 கூட அவங்களுக்கு கிடைக்கல. தொடர்ச்சியாக ஒரு வீழ்ச்சி நடந்துக்கிட்டே இருக்குது. 33-34% இருந்த 36.40 இருந்தது 1991. அப்போ கூட 244 வாக்குகள் தான் அவங்க வாங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 19%க்கு வந்தாயிடுச்சு. நான் வந்து வலதுசாரின்னு நீங்க அறிமுகப்படுத்தினாலும் கூட பரவாயில்ல, எனக்கு காங்கிரஸ் கட்சி நம்ம நாட்டுக்கு தேவைங்கிற ஒரு சித்தாந்தத்தை நான் இருக்கேன். என்னுடைய சொந்த சிந்தனையே காங்கிரஸ் இந்த மாதிரி கரைஞ்சு போயிட்டு இருக்கேங்கிறது எனக்கு வைத்தறிச்சலா இருக்கு. ஆனா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஏன் வைத்தறிச்சலா இல்லை, ஏன் உங்களுக்கு வந்து நெஞ்சு எரியலங்கிற எனக்கு தெரியல. இப்போ காங்கிரஸ் கட்சி யாருங்க வளர்ப்பாங்க? காங்கிரஸ் கட்சிக்காரங்க வளர்ப்பாங்களா, இல்லை மற்ற கட்சிகள் தோழமை கட்சிகள்னு சொல்லப்படுகிற இந்த ஆம் ஆத்மி கட்சியோ இல்லைன்னா டிஎம்கேவோ மம்தா பானர்ஜியோ யாரும் வளர்க்க போகிறாங்களா? யாருமே அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஒரு பாட்டுக்கு பாருங்கள், முக்கியமான ஒரு பெரிய தேர்தல் நடக்கும்போது அதோடைய தலைவர், அதாவது நன்கு அறியப்பட்ட தலைவர், அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் நன்கு அறியப்பட்ட தலைவர், மற்ற மாநிலங்களில் அவர் வேறே மாதிரி நன்கு அறியப்பட்ட தலைவர்னு வச்சுக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, நடைப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு. நடைப்பயணம் போகிறது இம்பார்ட்டண்ட்டா, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்துக்கிட்டு மற்ற மாநிலங்களில் என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டா? ஒரு கேள்வி. இப்போ அதெல்லாம் சரி, பாரதிய ஜனதா ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எந்த வேலையிலும் நாங்கள்
தேச விரோத சக்திகளில் சமாதானம் கிடையாது, பயங்கரவாதத்தோடு சமாதானம் கிடையாது. கண்டிப்பா. இரண்டாவது, ஊழலுக்கு எதிரான போர், த ப்ரொக்ளமேஷன் வாஸ் பீயிங் மேட், ரொம்ப தெளிவாக அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். நோ ஊழல். இப்போ ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன். இப்போ என்னன்னா, பாஜகவின் மீது பத்திரிகையாளர்களும் பொது ஊடக ஆர்வலர்களும் வைக்கிற குறை என்னண்டா, அனைத்து ஊழல் சக்திகளையும் தன்னோடு சேர்த்துக் கொள்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு நிமிஷம் நான் கேட்டப்பறம் நீங்க சொல்லுங்க. அசோக் சவான் இன்னைக்கு சேர்த்தீங்களே, இவர் மீது எந்த ஊழலை பாஜக மிகப்பெரிய அளவில் ஆதர்ஸ் ஸ்கேம் சொன்னிச்சோ, கோல்ஸ் மைண்ட் 2013 இப்போ 2G ஸ்பெக்ட்ரம், ஒரு நிமிஷம், அதோட சேர்ந்தான் காமன்வெல்த் ஊழல். இன்றைக்கு இதே அசோக் சவான் 2010 வந்துச்சு, 11 சிபிஐ, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துச்சு. இன்னைக்கு அசோக் சவான் புனிதராகி விட்டார், அஜித் பவார் புனிதராகி விட்டார். எதிர்கட்சிகள் ஹேமந்த் பிஸ்வாஸ் உங்களோடு இருக்கிறார். ஹேமந்த் பிஸ்வாஸ் சிஎம்ஆவே ஆயிட்டாரு. ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா, ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா வந்து சிஎம்ஆவே ஆயிட்டாரு. அவருக்கு மேல ஒரு புக் போட்டே பிரச்சாரம் பண்ணாங்க பிஜேபி. அவரும் இப்பொழுது உங்களோடு சேர்ந்துட்டார். நாராயண ராஜே உங்களோடு இருக்கார், சுவேந்த் அதிகாரி உங்களோடு இருக்கிறார், முகுல் ராய் உங்களோடு இருக்கார், பீமா கந்தா உங்களோடு இருக்கிறார், பிரபுல் பட்டாய் மிகப்பெரிய ஏவியேஷன் மினிஸ்டர் ஊழல் சொன்னிருக்கார், அவர் உங்களோடு இருக்கிறார், தாக்கரே உங்களோடு இருக்கிறார், சென்கன் புஜ்வால் உங்களோடு இருக்கிறார். அனைத்து ஊழல்வாதிகளும் உங்களோடு இருக்கிறார். இந்த அனைத்து ஊழல்வாதிகளையும் ஊழல்வாதிகள் என்று சொன்னது நீங்கள் தான். அப்படி என்றால் பாஜகவின் மீது என்ன பார்வை வரும்? காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் போது தான் சார் அவங்க ஊழல் செய்ய முடியும். பாஜக வந்த பிறகு ஊழல் செய்ய முடியாது. ஒரே ஒரு நிமிஷம், என்ன பதில் சொல்றீங்க? என்ன பதில் சொல்றீங்க? நீங்க லிஸ்ட் போட்டீங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு லிஸ்ட். இல்ல, இந்த லிஸ்ட்க்கு பதில் சொல்லுங்க. அந்த லிஸ்ட் வேணாம். நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்றால் நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ரீட்டா பகுகுணா அவருக்கு மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா? ஜோதிராதித்ய சிந்தியா மேல இருக்கா? ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மேல ஏதாவது இருக்கா? ஆர்பிஎன் சிங் மேல ஏதாவது இருக்கா? ஜிதின் பிரசாதா மேல ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு? எம் கிருஷ்ணா மேல ஏதாவது இருக்குதா? விபாகர சாஸ்திரி இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்காரு, சாஸ்திரியினுடைய லால் பகதூர் சாஸ்திரியுடைய பேரன், அவருடைய பேர்ல ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க பாக்கட்டும். யார் அப்படிலாம் யாரும் கிடையாது. ஊழல் செய்யலன்னு சொல்ல சார். அசோக் சவான் பத்தி எனக்கு தெரியும் சார். நான் வந்து பாம்பேல நான் என்ன சொல்றேன், நீங்க கொஞ்சம் ரொம்ப கண்ணியமான கல்வியாளர். அசோக் சவான் மீது தான் ஆதர்ஸ் ஊழல் ஸ்கேம் வந்துச்சு, இடிஎன் வந்துச்சு 2011. என்கிட்ட பெரிய தரவு வச்சிருக்கேன். ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அவர் மீது ஊழல் இருந்த இப்பொழுது அவரை சேர்த்திருக்கிறீர்கள். எல்லாரையும் சேர்க்கின்ற போது எதிர்கட்சிகள் கண்ணாடி வீட்டுக்குள்ளிருந்து பாஜக கல்லெறிகிறது என்ற குற்றச்சாட்டை என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? கண்ணாடி நீங்கள் அவர்களை குறை சொல்கிறீர்களே. யாரும் விடலாங்க. அதாவதுங்க, யாரு கட்சிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுறாங்களோ, அடுத்த பிரதமர் நரேந்திர மோடிங்கிறத ஒத்துக்கிறாங்களோ, அவங்க யாரு வேணாலும் வரலாம், ஊழல் செய்தாலும் வரலாம். ஆனால் அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் அப்படியே மூடி கட்டி பரன் மேல வச்சிட போறது இல்ல. அதுக்கு பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க போகுது. என்ன லீகல் ப்ராசஸ் இருக்கோ அது நேச்சுரலா போய்கிட்டு தான் இருக்க போகுது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பாஜகவிலேயே தண்டிக்கப்படுவார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அவர்களை மீண்டும் குற்றம் செய்வதற்கு, ஊழல் செய்வதற்கு இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் பாரதிய ஜனதால. அந்த டிஃபரன்ஸை நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலேயோ இல்ல ஜோதிராதித்ய சிந்தியா மேலேயோ ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அவங்க பண்ணிருக்காங்க இந்த 4 வருஷத்துல. ஹிமந்தா 3 வருஷத்துல யூஎஸ் பேஸ் கம்பெனியில் பல லட்சம் மில்லியன் டாலர்களை செஞ்சதாக அமெரிக்காவினுடைய ஒரு வாட்டர் இரிகேஷன் சிஸ்டத்தோடு கனெக்ட் வித் ஹேமந்த் பிஸ்வா சர்மா. இதை சொன்னது யார் தெரியுமா? பிஜேபி புக்லெட் போட்டு இஷ்யூ பண்ணாங்க. இப்ப அவர்தான் இந்துத்துவாவினுடைய ஆணிவேராக இருக்கிறார். என்ன உண்டுமான அப்ப முதல்ல செஞ்சதுக்கு என்ன இருக்கு சார்? அதெல்லாம் இருக்கு சார். உடனே நாங்க அப்படியே வாஷ் பண்ணிட்டு அப்படியே மாட்டிட்டோங்கிற அர்த்தம் கிடையாது சார். அதான் ஆப்பி சொல்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து வரும்போது இருங்க, காங்கிரஸ்ல இருந்து வரது எல்லாமே அழுக்கு. காங்கிரஸ்ல அழுக்கு அதிகமா இருக்கு. மொத்தமாவே அழுக்கு துணிகள் தான் இருக்கு. அதுல செல்றதெல்லாம் எடுத்து நாங்க வாஷ் பண்றோம். நாட்டு மக்களுக்கு அவங்களே திரும்ப பயன்படுத்துறோம். அவ்வளவுதான். அவங்க நாட்டு மக்களுக்கு பயன்படுத்துறோம், எங்களுடைய வாக்கு வங்கிக்கு பயன்படுத்துறோம், எங்களுடைய சீட்டு நாங்க பயன்படுத்துவோம். யார் வேணாலும் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வரலாம். இது மன்மோகன் சிங் அரசு கிடையாது. அவன் ஒரு மந்திரியும் தானே பிரதம மந்திரி நினைச்சுக்கிட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு ரிப்போர்ட் பண்றதுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு மன்மோகன் சிங் ஆட்சி கிடையாது. நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. நரேந்திர மோடி போனதுக்கு அப்புறமா யோகி ஆதித்யநாத் வருவாரு, இல்லைன்னா தேவேந்திர ஃபட்னாவிஸ் வருவாரு, இல்லைன்னா வேற யாராச்சும் வருவாங்க.
இன்னும் 25 வருஷத்துக்கு சரி. பாரதிய ஜனதா நன்றி. கட்சி தான் ஆட்சி. சரி. யார் வேணாலும் வரலாம். ஆனால் ஒன்று, ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதே மாதிரி தான் பண்ண போறோம். நம்ம பல கேள்விகளை கேட்டால் நீங்கள் உங்களுடைய சைடில் பதில் சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கந்தசாமி சார், நீங்கள் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். அப்புறம் நான் வந்து ராமகிருஷ்ணன் ஐயாட்ட போகிறேன். அதாவதுங்க, சார் பேசினது, இப்போ சார் போனார்ல, அவர் பேசினது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நான் வந்து இதுக்கு நிறைய பதில் சொல்லலாம். ஆனால் நீங்கள் கொடுத்த தலைப்பை ஒட்டி போகணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் உடனே சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம அசோக் சவான் சேர்த்ததுனால அது ஒன்றும் கேட்டேன், வேற ஒன்றும் கேட்கல. இல்லை அது தலைப்பை ஒட்டி போகணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் பதில் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம தலைப்பு ஒட்டி, இது தலைப்பு என்ன ஒட்டி அப்படின்னா, பேசலாம். இன்னைக்கு நம்ம வேண்டியது பாரதிய ஜனதா வீக்காக இருக்கா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது இல்லை. அது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாரதிய ஜனதா யார் கூட, இவிஎம் கூட கூட்டா, இல்லை இடி கூட கூட்டா, சிபிஐ கூட்டா, தேர்தல் ஆணையத்தோட கூட்டா, எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி காங்கிரஸ் என்ன செஞ்சான்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டார். அதையும் நாங்கள் மறுக்கலை. அதெல்லாம் ரைட்டு. இன்னைக்கு தேவை சீட்டு எண்ணிக்கை தான். அதான் சரிங்களா, தலை தான் முக்கியம். பிஜேபி எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுது பாருங்க. மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய கட்சி, ஆனால் அங்கே ஒரு சின்ன ஆளுக்கு முதலமைச்சர் பதவி விட்டு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அங்கே உள்ள 48 எம்பி சீட்டில் பெரும்பாலானது அவங்களுக்கு வேணும். எண்ணிக்கை முக்கியம் சார். பீகாரில் இல்லை 40 எம்எல்ஏ தானே இருக்குது. பீகாரில் சின்ன கட்சிக்கு தான் விட்டு கொடுக்குறாங்க. அங்கே என்ன மாதிரி சாதுரியமாக செயல்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுதான் நம்ம காங்கிரஸ் கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறது. கண்டிப்பாக பிஜேபி அவ்வளோ பெரிய அதிகாரத்தை எல்லா இடத்துலையும் கட்டமைத்து விடுறாங்க. நான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் அடக்குமுறையை கையாளுறாங்க எதிர்கட்சிட்ட. ஆனால் ஒரு 2 இடத்துல நம்பருக்காக விட்டு போகிறாங்க. அது ஏன் உங்ககிட்ட நமக்கு தேவை நம்பர் தான். இப்போ நான் சொல்கிறது, எல்லாருக்கிட்டையும் நீங்கள் இந்த சாதனை ஒரு சைடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிஜேபியோட அடக்குமுறையும் ஒரு சைடு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கே மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறத தாண்டி நம்பர் கேம்லேயும் போனோம். எங்கெல்லாம் வந்து இன்னைக்கு காங்கிரஸால் விட்டு கொடுக்க முடியுமோ அதை விட்டு கொடுத்துட்டு போனாங்கன்னா ஈஸியாக பிஜேபியோடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும். இன்றைக்கி நாங்கள் நினைக்கிறதெல்லாம் பிஜேபி எத்தனை சீட்டு இருக்குது அதை தாண்டி நம்ம வரணுங்கிறத தாண்டி பிஜேபி எத்தனை சீட்டு இப்போ எடுத்திருக்கு அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மேற்கு வங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தை கூட விட்டுருங்க. இந்த இடத்துல பிஜேபி பெருசாக சாதிக்கலை. முக்கியமாக தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, இதில் 102 சீட்டில் 100 சீட்டு இந்தியா கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அல்லது அப்படின்னா பிஜேபிலையும் இந்தியா கூட்டணிலையும் இல்லாத ஒரு சில கட்சிகளுக்கு வரப்போகுது. சரிங்களா, இந்த 4 இதில். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பீகார், மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு, அப்புறம் வந்து பஞ்சாபு, அப்புறம் மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா 50% சீட்டுக்குள்ளே பிஜேபி எடுக்கலை. ஸோ அதில் ஒரு 50% இந்தியா கூட்டணிக்கு தான் வரப்போகுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் யூனியன் டெரிட்டரியிலையும் பிஜேபி 50% கூட எடுக்கலை. ஸோ எங்கெங்கே எடுக்கலைங்கிறத கார்னர் பண்ணிட்டு அதில் இன்னும் அவங்கள வீக் ஆகிறது எப்படி? ஏன்னா எங்கே எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். காங்கிரஸ் நாங்கள் கோட்டான்னு சொல்கிற இடத்துல தான் பிஜேபி முழுசாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. மத்திய பிரதேச, ராஜஸ்தான், யூபி, சரி, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், குஜராத்து, இங்கெல்லாம் காங்கிரஸும் பிஜேபியும் தான். நாங்கள் இவங்களுக்கு எந்த கூட்டணி கட்சி கூடயும் சண்டை கிடையாது. ஆனால் அங்கே எல்லாத்தையும் எடுத்து பிஜேபி தானே வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம சொன்ன கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு ஒன் சைடாக இந்தியா கூட்டணிக்கு, இன்னொரு சைடு 50% இருக்குது. அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு நம்பர் கேம்குள்ளே காங்கிரஸ் வரணும். என்னைக்கு ஆளுங்கட்சியாக வரணுங்கிறது தான் காங்கிரஸ் முடிவு பண்ணுமே தவிர, பிஜேபி இருக்கிற மாதிரியே பிஜேபி அவங்க அப்படி பண்ணுறாங்க நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், தயவு செய்து காங்கிரஸ் கட்சி இந்தியா அலையன்ஸ் வின் பண்ணுறதுக்கு உண்டான எதை விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுக்கணும். இப்போ கந்தசாமியினுடைய அந்த புரிதல் சரி, அதற்கான காலங்கள் தவறுந்து விட்டது. பரஸ்பரம் புரிதல்களும் இல்லை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. இது இனி இந்த ஷார்ட் ஷெட்யூல்ட எப்படி சாத்தியம்? இப்போ யாருக்கான பேச்சு போதா? யாருக்கு இப்போ முக்கியம் சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்களை வந்து பிஜேபி எதுவும் செஞ்சிடாதா அப்படிங்கிற கேள்வியே இப்போ தேவையில்லாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சொன்ன இந்த டைட்டில் தான் காங்கிரஸ் கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். முதல்ல உங்களை வந்து காப்பாற்றிக்கணும். இது வந்து இப்போ எல்லாரும் சேர்ந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கலாம்னா ஏதோ மக்களை காப்பாற்றுறதுக்கும் இவங்களுடைய ஆட்சியில் செய்த பலவிதமான சட்டத்திட்டங்கள் சட்டத்தெல்லாம் திருத்தினாங்க, பலவிதமான பொதுத்துறை எல்லாம் விற்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து தவறுன்னு சொல்கிறோம். அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் நம்ம இணைந்து இருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஈடியை வச்சு மிரட்டியே எவ்வளோ நாள் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்? இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம இணைந்து இருக்க வேண்டியது காலத்தோட கட்டாயம்.
அதுக்கு இன்னைக்கு இருக்கிறதுல மூத்த கட்சி நீங்க தான், காங்கிரஸ் தான். அதுல எல்லாம் மாற்று எல்லா இந்தியா ஃபுல்லாவே இருக்கிறாங்க. ஆனா அந்த தவறை அவங்க தான் பிளண்டர் மிஸ்டேக் அவங்க தான் பண்ணிருக்காங்க. இந்தியா அலைன்ஸ்ல இல்ல இப்ப நீங்க கந்தசாமி சொல்லும்போது பிஜேபி எந்த அளவுக்கு இறங்கி போறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். எல்லாரோட நீங்க சொல்றீங்களே இறங்கி போறாங்க, அது அரசியல். இந்த சாதுரியத்தனம் காங்கிரஸ்ல இல்ல. ஏன் இல்ல அதை ஏன் இல்லவாங்க அப்படின்னு இல்ல. அவங்க தலைவர் ஒரு சைடு போய்கிட்டு இருக்காரு, நடந்து போய்கிட்டு இருக்காரு, ஒரு சைடு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு தலைவர்கள் அந்த கூட்டணி சரியான ஆட்கள். அதை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியதுக்கு முதல் படி எடுத்து வைக்க வேண்டியது காங்கிரஸ் தான். ஏன்னா நீங்க தான் இங்க இருக்கிறதுல எல்லா கட்சியிலையும் இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் மட்டும்தான் பெரும்பான்மையான மாநிலங்கள்ல இப்போ இருக்குது தேசிய கட்சியா ஈக்குவலா சொல்றாங்க. பாஜக, ஆம் ஆத்மி, காங்கிரஸ் அந்த இடத்துல சமாஜ்வாடி இல்ல, மம்தா இல்ல, திமுக இல்ல, யாருமே இல்ல, நிதிஷ் இல்ல, யாருமே இல்ல. அப்போ இத வந்து நீங்க ஒரு ஒரு பேச்சுவார்த்தைக்கே வர்றதில்லை. அதான் பிரச்சனையே. நம்ம இன்னும் கொஞ்சம் பேசுவோம். டைம்லாம் பார்க்காதீங்க. நான் ராமகிருஷ்ணன் சார்ட்ட பேசிட்டு அப்புறம் இதாயத்துல சார்ட்ட சில கேள்வி. ராமகிருஷ்ணன் சார், சார் இப்போ எனக்கு கொஞ்சம் சில கேள்விகளை நான் உங்கள்கிட்ட இப்போ 2வது சுற்றுல நான் கேட்கலான்னு இருக்கேன். சார் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு பிடிச்சிருவோங்கிறாங்க. அதாவது கடந்த முறை முதலாவது 14ல் 72, அதுக்கப்புறம் 62 மௌனியாகவே போயிட்டு நம்ம இவங்க மம்தா நம்ம மாயாவதியினுடைய அணி. ஆமாம், அது அவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு எஃபெக்டிவாக கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்குது. அதை பற்றி சொல்லுங்களேன். சமாஜ்வாடி இந்த முறை 33% எடுத்துச்சு. கடந்த முறை 22 எடுத்த சமாஜ்வாடி 33ம் பிஜேபி 44% எடுத்திருக்கிறாங்க. நிஷாந்த் பார்ட்டி கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சரண் சிங்கினுடைய இந்த ஜெயந்த் சிங்கினுடைய பார்ட்டிலாம் ஆதரவு இருக்குது. எந்த மாதிரியான தாக்கம் இருக்குது சார்? உத்தரப்பிரதேசம் 80 சீட்டுங்கிறது சாதாரண கிடையாது சார். ஆமா, 80 சீட்டுங்கிறது நிச்சயம். நீங்க அது உத்தரப்பிரதேசத்துல நீங்க பெரும்பான்மையான ஒரு இடங்கள்ல வெற்றி பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்கு டெல்லி மிக அருகாமையில் தான் இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் இப்ப வந்து நீங்க இந்த இப்பொழுது நடந்து வருகின்ற இந்த விவசாயிகள் போராட்டம், அப்கோர்ஸ் அது வந்து அந்த மேற்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த தாக்கம் இருக்கும். அது எப்படி அது எப்படி இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு செய்ய போகிறார்கள் என்பது பார்க்க வேண்டும். ஓகே, இதுல ஏதாவது இப்ப எவ்வளவோ விஷயங்கள்ல கீழே இறங்கி வருகின்ற பாஜக அரசாங்கம் இதுலயும் கீழே இறங்கி வர முடியாதா, வராதா அப்படின்னா வரலாம், சொல்ல முடியல. இப்ப பிரதம மந்திரி டெல்லியில இருக்கா, மேபி டெல்லியில திரும்பி வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது முடிவு எடுத்தாலும் எடுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம். பட் பொதுவா அது மட்டுமல்ல, உங்களுக்கு பஞ்சாப், அப்புறம் அந்த இது ராஜஸ்தான், சில மாநிலங்களையும் இதனுடைய இந்த விவசாயிகளுடைய போராட்டம் தாக்கம் வந்து இருக்கும். ஓகே, பட் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் ஏனென்றால் இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷம் ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்னு ஒன்று எப்பொழுதுமே இருக்கும். 2வது விலைவாசி, அப்புறம் இந்த சமையல் எரிவாயுனுடைய விலை, இது வந்து குறிப்பாக இதெல்லாம் வந்து பெண்களை ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. 7-8 மாதம் முன்னால் டெல்லிக்கு அங்கெல்லாம் போயிருந்தேன். அப்போ மிகவும் கடுமையாக பேசியிருந்தாங்க. அப்புறம் ஏதோ கொஞ்சம் சில கன்செஷன் காட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு. அதனால அவங்க என்ன கால்குலேஷன் என்ன பொறுத்தவரையில் எப்படின்னா, எப்படி ஒரு 3-4% குறையலாம். ஓகே, ஆனா இப்ப எதிர்கூட்டணியினுடைய பலம் வந்து அந்த மாதிரி அவ்வளவு இல்லாததுனால நம்ம வந்து இது வந்து உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம்னால ஸோ உங்களுக்கு வந்து நான் வந்து 38% வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க கூட அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் கிடைக்க போறது இல்லை. ஸோ அவங்களுடைய பாஜகவுடைய எண்ணோட்டம் எப்படி இருக்குன்னா, சின்ன சின்ன கட்சிகளை நம்ம சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அது மூலமா எனக்கு வந்து 0.5%, 1%, உத்தரப்பிரதேஷ் மாதிரி மாநிலத்துல 1% பெரிய விஷயம். ஓகே, அங்க வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நீங்க வந்து 1%ங்கிறது ரொம்ப பெரியது. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாரையும் கொண்டு போனா இவங்களுக்கு சேதாரம் வருகின்ற பொழுது அதுக்கு அந்த ஒரு நஷ்ட ஈடு மாதிரி காட்டிடலாம். சோ தட் உங்களுக்கு வந்து அந்த எதிர்கூட்டணி வந்து மிகப்பெரிய பலம் இன்னும் வர பெறல. ஓகே, மேபி அது பலம் பெற்று இருந்தா வச்சுக்கோங்க, ஒரு அளவு மாயாவதி அவங்க சேர்த்து
ஜெயந்த் சௌத்ரியும் பக்கத்துல வச்சுக்கிட்டு அப்படின்னா நிச்சயம் வந்து அது பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு. ஆனா அது மாதிரி நடக்கல. ராமகிருஷ்ணன் நடக்காத அளவிற்கு பாஜகவும் பார்த்து கொண்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ராமகிருஷ்ணன் சார்ட்ட ஒரு கேள்வி. 33% 6% இருந்தது 2.5% டிக்ளைன் ஆயிருக்கு. அது காங்கிரஸ் கட்சியுடைய ஓட் பேங்க் இங்க பொறுத்தவரை 2% கீழே விழுந்திருக்கு. இப்போ இது ஒரு பக்கம் உத்தரப்பிரதேசத்தை விட்டுருங்க. டிஃபென்ஸ் பிளே பண்ணாம அக்ரெசிவ் ஆட்டம் தேஜஸ்வி யாதவ், நிதிஷ்குமார் மீது ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிஷியன், இதை எப்படி நீங்க பாக்குறீங்க பீகார்ல? இதை மட்டும் சொல்லுங்க, நான் அப்புறம் போறேன். பீகார் அதாவது ஐ திங்க் நிதிஷ்குமார் இந்த முறை பாஜகவில் போய் சேர்ந்ததை வந்து எனக்கும் தோன்றது அது வந்து மக்கள் கிட்ட எடுபடாதுன்னு என்று தான் தோன்றுகிறது. சரி, அது வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு நம்பகத்தன்மை இல்லாத வேற இன்னொன்று அவர்களுடைய தேஜஸ்வியுடைய சட்டமன்றத்தில் அன்னைக்கு தீர்மானம், அந்த நம்பிக்கை தீர்மானம் பொழுது ரொம்ப நாளா பேசினார். நான் அதை கேட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அவருடைய இது வந்து ரொம்ப லாபகமாக பேசுகிறார். மிக அந்த எதிராளியை அடிக்கிற விதெல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் இந்த முறை நிதிஷ்குமார்னால பாஜக வந்து பலன் அடைந்திருமா அப்படின்னா எனக்கு தெரியல. பாஜகவினுடைய தன்னுடைய பலத்துல தான் பாஜக அங்க வெற்றி பெற முடியும் தவிர நிதிஷ்குமார்னால அவங்க வேல்யூ அடிஷன் வந்து மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். சரி சார், இப்போ நம்ம நிறைவு கருத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். இந்த பாசிபிலிட்டிஸ், மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் எப்படி இருக்குது, செப்பாலஜிஸ்டுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குது, அதை பார்க்குற போது சத்தீஸ்கரில் ஜெயிச்சிட்டுன்னு சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி, தோல்வி அடைந்தது. உதாரணத்துக்கு பார்த்தா மத்திய பிரதேசத்தில் கடும் போட்டினாங்க, 8% அவங்க கூட வாங்கினாங்க. 2வது இடத்துல பிஜேபி வரும்னு சொன்னாங்க, காங்கிரஸ் கட்சி 1வது இடத்துல வந்துருச்சு எங்க தெலுங்கானால. இந்த மாதிரி ஏதாவது மிராக்கிள் நடக்கு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அந்த மிராக்கிள் தான் சார் நடக்க போகுது. நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் சில பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வித்தியாசம். இதை விட மோசமாக 2 முறை இருந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றதுக்கு பின்னால் பாராளுமன்றத்தில் வந்து பிஜேபி ஜெயிச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு அதிசயம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் நடக்கும். சகோதரர் ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிதிஷ்குமாருக்கு கிடைச்ச கெட்ட பேர் இருக்கு இல்லையா, ஆயிரம் காயாரம், அது நிச்சயமாக பாஜகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும். பீகாரில் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ 7 இடங்கள் வந்து ஆர்எல்டிக்கு கொடுத்தாங்க இல்லையா, அகிலேஷ் யாதவ், காங்கிரஸுக்கு 11, 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து மாயாவதிக்கு கொடுக்குற ஒரு வாய்ப்பு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. யாருக்கு இருக்கும்? 3 இணைஞ்சு செய்ய வாய்ப்பு இருக்கு. அதாவது அகிலேஷ் யாதவ், மாயாவதி, காங்கிரஸ், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த வாய்ப்பு தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. தீமையில ஒரு நன்மை, பிளஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க இல்லையா. சில மாநிலங்களில் இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது, ஏற்கனவே மாயாவதி அவர்கள் வந்து இந்த அணியில் வரணும்னு நினைச்சாங்க. இருக்கிற கட்சிகள் வந்து அது வேணாம்னு சொன்னதுனால காங்கிரஸ் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்போ இருக்கிற கட்சிகள் போறதுனால நிச்சயமா அந்த ஒரு வாய்ப்பு வரும். இப்படி பல அதிசயங்கள் நிச்சயமா நடக்கும். சகோதரர் சொன்னாரு விட்டு கொடுப்போர் கெட்டு போனது, நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். எப்படின்னா வரலாறு முழுசா படிக்கணும். ஜனதா, இந்த ஜனதா இல்லையா, மதசார்பற்ற ஜனதா, இங்கே பெங்களூரில் காங்கிரஸ் தான் அதிகமாக இடங்கள் இருந்துச்சு. யாருக்கு முதல்வர் பதவி கொடுத்தோம்? உங்களுக்கு தான் கொடுத்தோம். அது மாதிரி நிதிஷ்குமார் தான் குறைஞ்ச சீட்டு, நாங்கள் 2 பேரும் அதிகமான இடங்கள் எடுத்தோம். காங்கிரஸ் கூட்டணியாக இருந்த 2 கட்சி, யாருக்கு நாங்கள் முதல்வர் பதவியை கொடுத்தோம்? நிதிஷ்குமாருக்கு கொடுத்தோம். உத்தவ் தாக்கரேயை விட தேசியவாத காங்கிரஸும் அதிகமாக இருந்துச்சு, 2/3 இருந்துச்சு. யாருக்கு முதல்வர் பதவியை கொடுத்தோம்? அதெல்லாம் வரலாறு என்பதை நம்ம முழுசாக படிச்சுக்கிட்டு தான் பேசணும். அதனால் நான் அவங்க செய்யலைன்னு சொல்லக்கூடாது. காங்கிரஸ் எங்கே எப்போ எதை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. காங்கிரஸுக்கு பின்னடைவு வேணுமோ, ஒரு 10 வருஷம் பின்னடைவு என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஏற்கனவே பல முறை பின்னடைவை சந்திச்சிருக்கு. ஜனதா தளம், ஜனதா ஆட்சி வந்திருக்கு. வாஜ்பாய் 6 ஆண்டுகள் இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் காங்கிரஸ் இருந்திருக்கு இல்லையா. ஒரு 10 ஆண்டுகள் இருந்த காங்கிரஸ் இன்னொரு 10 ஆண்டு இருக்கத்தான் போகுது. ஆனால் தெளிவாக திரு கெஜ்ரிவால் சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் இந்தியா கூட்டணி பாஜகவை விரட்ட வேண்டிய கூட்டணி. ஏன்னா பாதிக்கப்பட்டது அவரு, அவரே தூக்கி உள்ள வைக்கிறாங்க எண்ணத்தில் இருக்காங்க. அவருடைய அமைச்சர்கள் பூரா கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க. இன்றைக்கு அவருடைய எம்பிக்கு கூட இந்த மாதிரி பாதிப்பு கொடுக்குறாங்க. இன்னொரு புறம் வந்து செல்வி மம்தா பானர்ஜியுடைய குடும்பத்தையே அவங்க வந்து அமலாக்கத்துறையை வச்சு விரட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எதிரான ஒரு சூழல் எடுத்திருக்காங்க. நீங்களே சொன்ன மாதிரி அந்த பாஜக வந்து வாசுதேவன் சொன்னார், அவர் இல்லை இருந்தாலும் சொல்லிக்குவோம். அதாவது ஊழல்வாதிகளை வந்து சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஊழல் இல்லைன்னு மத்திய பிரதேச தேர்தலில் உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி சொல்லிக்கிறேன் சார், மக்களுக்கு போய் சேர. அஜித் பவார் 70,000 கோடி ஊழல் செஞ்சாருன்னு சொல்லிட்டு
பண்ணிட்டு ஒரு வாரத்துல சேர்ந்த உடனே சரி. அந்த வழக்கு தூக்கி ஓரமா வச்சுட்டு சரி. அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தாங்க. ஆக பாஜக என்பது எவ்வளவு மோசமான கட்சி என்பது இதே தான் காலம் தான் போதும். பதில் சொல்லும். Right. பேசுவோம். காங்கிரஸ் 10 ஆண்டுகள் வந்து ஆட்சியில் Right. இருந்துச்சு. Right. இப்ப 10 ஆண்டுகள் இல்ல, சரி. மீண்டும் 10 ஆண்டுகள் வர வாய்ப்பு பேசுறது, இருக்கு. பேசுவோம் சார். இந்தியா கூட்டணிக்கிட்ட 65 விழுக்காடு Right. இடம் Right. இது இருக்கு. அதுல ஒரு சார், 5 நன்றி சார். விழுக்காடு போதும் சார். போனாலும் போதும். 60 விழுக்காடு காங்கிரஸுக்கு இருக்கு. Right. மீதி 39 Right. விழுக்காடுக்கு கீழே தான் Right. பாஜகவிற்கு. Right. Right. காங்கிரஸ் வெல்லும். ராமகிருஷ்ணன் சார், ஒரே ஒரு வார்த்தையில நான் கேள்வி இல்ல, இந்த எலெக்ஷனை பத்தி உங்களுடைய பெர்செப்ஷன் ஒரு 30 செகண்ட்ல சொல்லுங்க சார், ஒரே ஒரு வார்த்தை. தற்பொழுதைக்கு பாஜக கூட்டணிக்கு அட்வான்டேஜ் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் தேர்தலில் வந்து மக்கள் வந்து அரசியல்வாதிகளையும் தலைவர்களையும் நிபுணர்களையும் ஆச்சரியப்படுத்துவதற்குள்ள அந்த சக்தி அவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கிறது. ஆனா நம்ம இன்னும் காலம் மாறுகின்ற போது மக்களுடைய மனநிலைகளும் மாறும். ஆனால் அப்படித்தானே பார்க்கிறீர்களா அல்லது எப்படி? இல்ல, அது நம்மளுக்கு இப்போதைக்கு பாஜக தான் முன்னணியில இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஓகே, ஆனால் அது வந்து நம்ம மக்களுடைய புத்திசாலித்தனத்தை மிகவும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சரி, பார்க்கலாம் நேயர்களே. வெற்றி யாரு வேணாலும் பெறலாம், அது இறுதி முடிவுகள் என்று மக்கள் எடுக்கக்கூடிய விவகாரம். ஒரு ஆட்சிக்கான மதிப்பீடு என்ன, எதிர்க்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டுகளை நம்ம பொறுத்து பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரிடிக்ஷனில் இப்படி தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் கள ஆய்வுகளை பண்ணி ரொம்ப தெளிவாக, அதுவும் பயாஸ் இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தணுங்கிறது தான் ஜெயா தொலைக்காட்சியினுடைய எப்பொழுதுமான உத்தரவு. அந்த அடிப்படையில் என்னுடைய கண்ணியத்துக்குரிய விருந்தினர்களான திரு ஹிதாயத்துல்லா சாப் அவர்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆம் ஆத்மியினுடைய கந்தசாமி, என்னுடைய வாசுதேவன் அவர்கள் சற்று நேரத்தில் அவசர வேலையை கிளம்பிட்டாங்க, அவர்களுக்கும் நன்றி. மூத்த பத்திரிகையாளர் திரு ராமகிருஷ்ணன் சார், உங்களோடு நாங்கள் தொடர்ந்து பேச காத்திருக்கிறோம். எமது அமர்வுக்கு வந்து உங்களுக்கு நன்றி சார். ராமகிருஷ்ணன் சார், நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான் விடைபெறுகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.